வணக்கம். என் அன்பான தனுசு ராசி சொந்தங்களுக்கு. ஆமாங்க, தேவகுரு வியாழனோட ஆதிக்கம் பெற்ற நீங்க உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு பாரமும் எனக்கு புரியுது. ராத்திரி பகலா நீங்க ஓடிட்டே இருக்கீங்க. யார்கிட்டயும் சொல்லிக்க முடியாத கஷ்டங்கள், உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பத்தின கனவுகள், இது எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே சுமந்துட்டு இருக்கீங்க. ஒரு வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி உங்க குறிக்கோள் ரொம்ப தெளிவா இருக்கு. உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், அவங்க நல்லா வாழணும். அதுக்காக உங்க சின்ன சின்ன ஆசைகளை கூட தியாகம் செஞ்சுட்டு அயராம உழைக்கிறீங்க. ஆனாலும் இவ்ளோ செஞ்சும் மனசோட ஒரு ஓரத்துல ஒரு சின்ன குறை, ஒரு வெற்றினை இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? நான் போற பாதை சரிதானா? என் உழைப்புக்கு ஏன் முழுமையான பலன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கேள்வி உங்களை அடிக்கடி வாட்டுதா? இனி கவலைப்படாதீங்க. கொஞ்ச நேரம் இந்த உலகத்துல இருக்கிற மத்த சத்தத்தை எல்லாம் அணைச்சிட்டு நான் சொல்றத மட்டும் முழு மனசோட கேளுங்க. பிரபஞ்சம் உங்களுக்காகவே ஒரு ரகசியத்தை வச்சிருக்கு. அந்த பதில்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆமா, இந்த கேள்வி மனச கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யுது. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, பல வருஷத்தோட வலிகளோட தொகுப்பு. நான் இவ்ளோ நேர்மையா இருக்கனே, இவ்ளோ கஷ்டப்படுறனே, யாருக்கும் துரோகம் கூட நினைச்சது இல்லையே. ஆனா ஏன் எனக்கு மட்டும் அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் எனக்கு சேர வேண்டியது சேரல? இந்த மாதிரி எத்தனை தடவை தனிமையில நீங்களே உங்களுக்குள்ள கேட்டிருப்பீங்க இல்லையா? மத்தவங்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கிற ஒரு விஷயம் கூட உங்களுக்கு ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைக்குதா? உங்க வழி எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரபஞ்சம் ஒருபோதும் தப்பு செய்யாது. சில சமயம் சரியான பூட்டை திறக்க நாம தவறான சாவியை பயன்படுத்திட்டு இருப்போம். அவ்வளோதான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையோட தனியோகம்ங்கிற கதவை திறக்க போற அந்த தெய்வீக சாவிகளை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கான எல்லா தடைகளையும் உடைச்சு பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதங்களை எப்படி முழுசா பெறலான்னு பார்க்க போறோம். இந்த ஆன்மீக பயணத்துல நாம ஒன்னா கைகோர்த்து போக நீங்க எனக்காக ஒரு சின்ன உதவி செய்யணும். நம்மளோட குடும்பமான ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்போதான் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்ப நினைக்கிற இந்த மாதிரி முக்கியமான செய்திகளும் வழிகாட்டுதல்களும் உங்களை சரியான நேரத்துல சேரும். உண்மையில நாம எல்லாருமே எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்? கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறத விட நிம்மதியான ஒரு இரவு தூக்கத்தை தேடுறோம் இல்லையா? அடுத்த மாச செலவுக்கு என்ன பண்றதுங்கிற கவலை இல்லாம, கடன் தொல்லை இல்லாம ஒரு நிலையான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறோம். நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்கணும்னு துடிக்கிறோம். நம்ம உழைப்புக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைக்காதான்னு ஏங்குறோம். பாருங்க, இது வெறும் பணத்தை பத்தின விஷயம் மட்டும் இல்ல, நம்ம தன்மானத்தை பத்தின விஷயம். இவங்க எல்லாமே இந்த வேலை நடந்திருக்காதுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டோமான்னு எதிர்பார்க்கிறோம். நம்ம திறமை இந்த உலகத்துக்கு தெரியணும், இது ஏன் அப்பா, இது ஏன் அம்மான்னு நம்ம குடும்பம் நம்மளால பெருமைப்படணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஏக்கம் இருக்கு. அந்த ஏக்கத்துக்கான விடையத்தான், அந்த நிம்மதியான வாழ்க்கைக்கான வழியத்தான் நாம இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து தேட போறோம். இந்த நீண்ட போராட்டத்துல நீங்க தனியா இருக்கீங்கன்னு மட்டும் ஒருபோதும் நினைச்சிடாதீங்க. நீங்க தனியா இல்ல. உங்களை படைச்ச அந்த பிரபஞ்சம் ஒரு அம்மா மாதிரி உங்களை ஒவ்வொரு நொடியும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நீங்க சிந்துற ஒவ்வொரு துளி வேர்வையையும், யாருக்கும் தெரியாம நீங்க விடுற ஒவ்வொரு பெருமூச்சையும் அது கணக்குல எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக நீங்க காண்ற ஒவ்வொரு கனவையும் அது பத்திரமா எழுதி வச்சுக்குது. உங்க உழைப்பு எப்பவுமே வீண் போகாது. விதைச்சவன் தூங்கினா கூட விதைகள் தூங்காது. நீங்க விதைச்ச நேர்மைக்கும் உழைப்புக்கும் தியாகத்துக்குண்டான பலன் கண்டிப்பா சரியான நேரத்துல சரியான வழியில நீங்க எதிர்பார்க்காத ஒரு வடிவத்துல உங்களை தேடி வரும். அந்த பிரபஞ்சத்தோட சக்தியில முழுசா நம்பிக்கை வைங்க. அது உங்களை எப்படும் கைவிடாது. சரி, இப்போ உங்க கவலைகள், சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி ஓரமா வச்சிடுங்க. இனி நாம பார்க்க போறது உங்க பலவீனங்களை பத்தி கிடையாது. உங்களுக்குள்ளேயே ஒளிஞ்சு கிடக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியை பத்தி. நீங்க தனுசு ராசியில பிறந்ததே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம். அது ஏன் தெரியுமா? ஏன்னா ஞானத்துக்கும் செல்வத்துக்கும் அதிபதியான குரு பகவான உங்க ராசி அதிபதியா, உங்க வழிகாட்டியா கொண்டவங்க நீங்க. அதனாலேயே பிறப்பல்லையே பல தெய்வீகமான குணங்கள் உங்களுக்குள்ள இயல்பாவே இருக்கு. உங்க ராசியோட அந்த பேரொளிய, உங்க பிறப்போட மகத்துவத்தை நீங்க முழுசா உணர்ற அந்த நிமிஷம், தனயோகங்கிறது நீங்க தேடி போற விஷயமா இருக்காது, அது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். வாங்க, உங்க பிறப்போட மகத்துவத்தை இன்னும் ஆழமா பார்க்கலாம். இங்க திரையில தெரியிற இந்த வார்த்தைகளை சும்மா சாதாரணமா பார்க்காதீங்க. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த 5 சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். முதல் விஷயம் நேர்மை. உங்க நேர்மைதான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து. சில சமயம் அதனால கஷ்டங்கள் வரலாம், ஆனா நீண்ட காலத்துல அது உங்களுக்கு நல்ல பேரையும் நம்பிக்கையான உறவுகளையும் நிச்சயம் சம்பாதிச்சு கொடுக்கும். ரெண்டாவது, அசைக்க முடியாத நம்பிக்கை. தனுசு ராசிக்காரங்களோட மிகப்பெரிய பலமே இதுதான். எத்தனை முறை விழுந்தாலும் ஒரு குழந்தை மாதிரி உடனே எழுந்து நின்னுடுவீங்க. இந்த நம்பிக்கை தான் உங்களை எந்த சூழ்நிலையிலும் காப்பாத்துற ஒரு கவசம். மூணாவது, தர்மகுணம். எது சரி எது தப்புன்னு உங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும். அந்த தர்மத்தோட பாதையில நடக்கிறது குரு பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குணம் உங்களை எப்பவும் சரியான வழியிலேயே பயணிக்க வைக்கும். நாலாவது, பரந்த மனப்பான்மை. சின்ன வட்டத்துக்குள்ள சிந்திக்காம உலகத்தையே விசாலமா பாக்குற குணம் உங்களுக்கு இருக்கு. இந்த குணம்தான் மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத பல புதிய வாய்ப்புகளை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். கடைசியா, ஞான தேடல்.
எப்பவும் புதுசா ஏதாவது கத்துக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இந்த தேடல் தான் உங்களை ஒருபோதும் தேக்கமடைய விடாம வளர்ச்சி பாதையிலே வச்சிருக்கும். இவ்வளவு பெரிய சக்திகளை ஒரு புதையல் மாதிரி உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க எதுக்காக பணத்தை பத்தி கவலைப்படணும்? இந்த குணங்களே செல்வத்தை ஈர்க்கிற சக்தி வாய்ந்த காந்தங்கள்மா, முதல்ல உணருங்க. இப்போ உங்களுக்குள்ள இயல்பாவே இருக்கிற இந்த அற்புதமான குணங்களோட உங்க முயற்சிகளுக்கு துணையா நிக்க போற சில எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்களையும் நம்ம சேர்க்க போறோம். அப்படி சேர்க்கும்போது பிரபஞ்சத்தோட ஆற்றல் ஒரு பெரிய நதி மாதிரி உங்களுக்கு சாதகமா பாய ஆரம்பிக்கும். ஆனா ஒரு நிமிஷம், இதையெல்லாம் நான் செய்ய வேண்டிய ஒரு வேலைன்னு மட்டும் பார்க்காதீங்க. அப்படி நினைச்சா அதோட சக்தி பாதி குறைஞ்சிடும். உங்க வாழ்க்கையை வளமாக்க, உங்க தலைமுறையை நல்லா வச்சுக்க நீங்க செய்யற ஒரு புனிதமான சடங்கா, ஒரு தவமா இதை நினைச்சு செய்யுங்க. எப்படி ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துனா மட்டும் பத்தாது, அன்பும் அக்கறையும் வேணுமோ, அதே மாதிரி தான் இந்த பரிகாரங்களும். ஒவ்வொரு பரிகாரத்தையும் முழு மனசோட 100% நம்பிக்கையோடு செய்யும்போது அதோட பலன் பல்லாயிரம் மடங்கு பெருகி உங்களை வந்து சேரும். நம்மளோட முதல் படி உங்க தனியோக பயணத்தோட அஸ்திவாரம். அது உங்க ராசிநாதனான குரு பகவானோட ஆசீர்வாதத்தை முழுசா வாங்குறது தான். வியாழக்கிழமை குருவுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். அன்னிக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் ஞானத்தின் வடிவமான தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கோ மஞ்சள் நிற துணியையும் கொண்டக்கடலையால செஞ்ச மாலையும் சாத்தி மனசார வழிபடுங்க. குரு பகவானுக்கு கொண்டக்கடலைனா ரொம்ப பிரியம். குருவே, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தவறுகளை மன்னிச்சு என் வாழ்க்கையில் இருக்கிற பணத்தடைகள் எல்லாம் நீக்கி எனக்கு ஞானத்தையும் செல்வத்தையும் கொடுங்கன்னு உங்க இதயத்திலிருந்து கேளுங்க. நீங்க சாத்துற அந்த சாதாரண கொண்டக்கடலை மாலை உங்க கோரிக்கைய குருவோட பாதத்துல கொண்டு சேர்க்கிற ஒரு தெய்வீக தூதுவன். ரெண்டாவதா, உங்க வாழ்க்கையில செல்வத்தை ஒரு காந்தம் மாதிரி ஈர்க்க போற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பார்க்க போறோம். மந்திரம்னா அது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது ஒரு தெய்வீக ஒலி அதிர்வு. அதுல இருக்கிற ஒவ்வொரு பீஜாட்சரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சக்தி இருக்கு. அதை சரியான முறையில முழு நம்பிக்கையோட உச்சரிக்கும் போது அந்த அதிர்வலைகள் பிரபஞ்சத்துல கலந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆற்றலை ஈர்த்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நாம இப்போ பார்க்க போற மந்திரம் செல்வத்தோட அதிபதியான அன்னை மகாலட்சுமியோட அருளை நமக்கு முழுசா பெற்றுத்தரும். பண வரவுல இருக்கிற எல்லாவிதமான தடைகளையும் கந்திருஷ்டியும் நீக்கக்கூடியது. இதை ஒரு வழக்கமா மாத்திக்கோங்க. தினமும் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல இல்லனா சூரியன் உதிக்கும் போது குளிச்சு முடிச்சிட்டு உங்க பூஜை அறையிலயோ இல்ல ஒரு அமைதியான இடத்துலயும் கிழக்கு பக்கம் திரும்பி உட்காந்து ஒரு தீபம் ஏத்தி வச்சு மனசை ஒருமுகப்படுத்தி 108 தடவை சொல்லணும். தொடர்ந்து ஒரு 48 நாள் இதை விடாம செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நடக்கிறத நீங்களே உணர்வீங்க. இப்போ இந்த மகா சக்தி வாய்ந்த மந்திரத்தை நான் உங்களுக்காக சொல்றேன். கண்களை மூடிக்கிட்டு ரொம்ப கவனமா கேளுங்க. முடிஞ்சா என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சௌஹ் லக்ஷ்மி தேவியை நமக. இன்னொரு தடவை சொல்றேன். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சௌஹ் லக்ஷ்மி தேவியை நமக. இதுல வர்ற ஸ்ரீம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட பீஜாட்சரம். ஹ்ரீம் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தியை குறிக்குது. க்ளீம் அப்படிங்கிறது ஆகர்ஷண சக்தியை குறிக்குது. இந்த மந்திரத்தோட அதிர்வுகளை இப்போ உங்க உடம்பு முழுசும் உணருங்க. உங்க உடம்பு, மனசு, ஆன்மான எல்லா இடத்துலயும் ஒரு பொன்னிற ஒளி பரவுற மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க நம்பிக்கையோட இதை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகிறதையும் இதுவரைக்கும் அடைஞ்சு கிடந்த பண வரவுக்கான வழிகள் ஒவ்வொன்னா திறக்கிறதையும் நீங்களே பார்க்க போறீங்க. மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரம் தானம். பாருங்க, ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற தண்ணி எப்படி பாசி பிடிச்சு போகுமோ அதே மாதிரி தான் செல்வமும். ஓடிக்கிட்டே இருக்கிற நதி தான் எப்பவும் சுத்தமா இருக்கும். பிரபஞ்சத்தோட விதி ரொம்ப சிம்பிள். நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்ககிட்ட பன்மடங்கா திரும்பி வரும். உங்க வருமானத்திலிருந்து அது எவ்வளவு சின்ன தொகையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன பகுதியை உங்க கையால வயசானவங்களுக்கோ படிக்க கஷ்டப்படுற ஒரு குழந்தைக்கோ இல்லனா வாயில்லாத ஜீவன்களுக்கோ தானமா கொடுங்க. ஆனா கொடுக்கும்போது ஐயோ என்கிட்டே இல்ல, இதுல நான் கொடுக்கணுமாங்கிற பற்றாக்குறை மனநிலையில கொடுக்காதீங்க. என்கிட்ட செல்வம் நிறைஞ்சிருக்கு, அதனால நான் இந்த பிரபஞ்சத்துக்கு திருப்பி கொடுக்குறேங்கிற ஒரு நிறைவான மனநிலையில கொடுங்க. அந்த எண்ணம் பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி வாய்ந்த சிக்னல் அனுப்பி இன்னும் அதிக செல்வத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடுக்கிறது தான் வாங்கறதுக்கான முதல் படி. நாம இப்போ குரு வழிபாடு, மந்திரம், தானம்னு 3 சக்தி வாய்ந்த பரிகாரங்களை பார்த்தோம். ஆனா இதை எல்லாத்தையும் விட பல லட்சம் மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இருக்கு. அது வெளியில இருந்து வர்றதில்ல, அது உங்களுக்குள்ளே தான் இருக்கு. அதுதாங்க உங்க நம்பிக்கை. பரிகாரங்கள் எல்லாம் ஒரு வண்டின்னு வச்சுக்கிட்டா நம்பிக்கை தான் அந்த வண்டியை ஓட வைக்கிற பெட்ரோல். பெட்ரோல் இல்லாம வண்டி எப்படி ஓடாதோ அதே மாதிரி நம்பிக்கை இல்லாம எந்த பரிகாரமும் முழுமையான பலனை கொடுக்காது. உங்க எண்ணங்கள் தான் உங்க எதிர்காலத்தை செதுக்கிற சிற்பி. நீங்க செய்யற ஒவ்வொரு பரிகாரத்து மேலையும் சொல்ற ஒவ்வொரு மந்திரத்து மேலையும் உங்களுக்கு ஒரு சின்ன துளி கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. 100% நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் நீங்க ஆசைப்படுறத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பாலமா வேலை செய்யும்.
ஒரு நிமிஷம் இந்த ஸ்லைடை நல்லா கவனிச்சு பாருங்க. இது உங்க மனசுக்குள்ள தினமும் நடக்கிற ஒரு போரோட வரைபடம். ஒரு பக்கம் சந்தேகம்னு ஒரு எதிரி இருக்கான். உங்க மனசுல இது நடக்குமா, இதுக்கெல்லாம் நான் தகுதியான ஆளான்னு சந்தேகம் வர ஒவ்வொரு தடவையும் அது பிரபஞ்சத்துல இருந்து உங்களுக்காக வர்ற நல்ல சக்தியை ஒரு பெரிய சோர் மாதிரி தடுத்து நிறுத்துது. உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற நல்ல வாய்ப்புகளை ஒரு புகை மாதிரி மறைச்சிடுது. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய தடையா மாறிடுது. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கிற முழு நம்பிக்கைங்கிற நண்பனை பாருங்க. நீங்க எப்போ உங்க மனசுல முழு நம்பிக்கையை விதைக்கிறீங்களோ அப்போ அது ஒரு சக்தி வாய்ந்த காந்த மாதிரி பிரபஞ்சத்தோட எல்லா நல்ல ஆற்றலையும், நல்ல மனுஷங்களையும், நல்ல வாய்ப்புகளையும் உங்க பக்கம் இருக்குது. மூடி கிடக்கிற கதவுகளுக்கு பதிலா நீங்க கனவுல கூட நினைக்காத பல புதிய வழிகளை காட்டுது. அதுவே உங்க வெற்றிக்கான ராஜபாட்டையை உருவாக்குது. முடிவு உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கே சந்தேகம்ங்கிற எதிரியை உங்க மனசை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு முழு நம்பிக்கைங்கிற நண்பனை உங்க மனசோட சிம்மாசனத்துல உட்கார வைங்க. அப்போ நம்பிக்கைனா என்ன? அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். உங்க கண்ணுக்கு இப்போ தெரியாத ஒரு விஷயத்த அது கண்டிப்பா நடந்தே தீரும்னு உங்க ஆத்மாவோட ஆழத்திலிருந்து நம்புறது. உங்க பேங்க் பேலன்ஸ் என்ன சொல்லுது, உங்க இப்போதைய சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறது முக்கியமே இல்ல. தினமும் காலையில எந்திரிச்சதும் கண்ணாடிய பார்த்து, உங்க கண்களை பார்த்து நீங்களே சொல்லிக்கோங்க, நான் ஒரு வளமான வாழ்க்கைய வாழ்வேன், என் கடன்கள் எல்லாம் தீர்ந்துவிடும், என் குடும்பம் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கும், நான் தனயோகத்தோட வாழ பிறந்தவன். இத ஒவ்வொரு நாளும் உணர்ந்து சொல்லுங்க. அந்த நம்பிக்கையோட பலன் என்ன தெரியுமா? நீங்க எதை முழு மனசோட நம்புனீங்களோ அதை மிக சீக்கிரத்துல உங்க நிஜ கண்களால பாப்பீங்க. இதுதான் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியம். என் அன்பான தனுசு ராசி சொந்தங்களே, உங்க பொற்காலம் நாளைக்கு ஆரம்பிக்கல, அது இப்போ இந்த நொடியிலிருந்து ஆரம்பிக்குது. கடந்து போன காலத்தை பத்தின கவலைகளையும் வருத்தங்களையும் ஒரு பழைய துணி மாதிரி இன்னையோட உதிரி தள்ளிடுங்க. எதிர்காலத்தை பத்தின தேவையில்லாத பயத்தையும் தூக்கி எறிஞ்சிடுங்க. உங்க கவனம் முழுக்க முழுக்க இந்த நிகழ்காலத்துல, இந்த ஒரு கணத்துல இருக்கட்டும். இந்த கணத்துல முழு நம்பிக்கையோட இருங்க. நல்லதையே நினைங்க, நல்லதையே பேசுங்க, நல்லதையே செய்யுங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்லதே நடக்கும். பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு பெரிய பொக்கிஷ பெட்டியை வச்சிருக்கு. அது உங்களுக்கு மிகச்சிறந்ததை மட்டும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. அதை 2 கையும் நீட்டி முழு மனசோட ஏத்துக்க நீங்க தயாராருங்க. இந்த ஆன்மீக ஞானத்தை உங்க இதயத்துல ஒரு மன்ற மாதிரி பதிய வச்சுக்கோங்க. பணத்தை வெறும் காகிதமா பார்க்காதீங்க. அது ஒரு ஆற்றல், ஒரு சக்தி. பணத்தை ஒரு விருந்தாளி மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு வர்ற ஒரு விருந்தாளி கிட்ட நீங்க கோவப்பட்டா, இல்ல வெறுப்ப காட்டினா, இல்ல நீங்க வந்துட்டா எனக்கு பிரச்சனைன்னு பயந்தா அவங்க உங்க வீட்ல தங்குவாங்களா? மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான் பணமும். நீங்க பணத்தை பத்தி கவலைப்பட்டா, பயந்தா, வெறுத்தா அந்த ஆற்றல் உங்களை விட்டு விலகி போயிடும். ஆனா அதே விருந்தாளிய அன்போடவும் மரியாதையோடவும், வாங்க உங்களால என் வீடு சுபிக்ஷமா இருக்குங்கிற நம்பிக்கையோடவும் உங்க வாழ்க்கைக்கு கூப்பிட்டா அவர் உங்க வீட்டுக்கு திரும்ப திரும்ப வர ஆசைப்படுவார். அதே போல பணத்தையும் அன்போட கூப்பிடுங்க. அது பல வழிகள்ல உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். கடைசியா நான் உங்ககிட்ட நேரா ஒன்னு கேக்குறேன். உங்க வாழ்க்கையில இருந்த அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல செல்வம் நிறைஞ்சு, நீங்க ஆசைப்பட்டதை வாங்குற சுதந்திரம் கிடைச்சு, உங்க முகத்திலையும் உங்க குடும்பத்தினர் முகத்திலையும் உண்மையான கவலையில்லாத மகிழ்ச்சி நிறைய போற அந்த அற்புத தருணத்தை, அந்த பொன்னான நாளை வரவேற்க நீங்க தயாரா? நான் தயார்னு இப்போ உங்க மனசுக்குள்ள மட்டும் இல்ல, உங்களுக்கு கேட்கிற மாதிரி சத்தமா சொல்லுங்க. நான் தயார். அந்த வார்த்தையில இருக்கிற சக்தியை உங்க உடம்புல ஏற்படுற அந்த அதிர்வை இப்போ உணருங்க. நீங்க எப்போ முழுமனசோட தயாராகிறீங்களோ அப்போ பிரபஞ்சமும் உங்களுக்கான அற்புதங்களை கொடுக்க தயாராயிடும். இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்குள்ள ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துருக்கோன்னு நான் முழுசா நம்புறேன். இந்த மாதிரி வழிகாட்டுதல்களை உங்ககிட்ட தொடர்ந்து கொண்டு வந்து சேர்க்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு ஒரு பெரிய சக்தியா இருக்கும். அதனால நீங்க இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல ஒருத்தரா ஆகலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இதை உங்கள மாதிரியே இருக்கிற உங்க தனுசு ராசி நண்பர்களுக்கோ இல்ல மத்தவங்களுக்கும் பயன்படும் நினைச்சீங்கன்னா தயங்காம அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. அந்த நல்ல ஆற்றல் அவங்களுக்கும் பரவட்டும். ரொம்ப முக்கியமா உங்க எண்ணங்களையும் நான் தனியோகத்திற்கு தயாருங்கிற உங்க உறுதியையும் கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. எல்லாம் அந்த குரு பகவான் அருளால உங்க வாழ்க்கையில நல்லபடியாவே நடக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.